எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை நாம கற்றுக் கொடுக்கிறோம், செஞ்சு கொடுப்போமா? நேற்றுக்கு இதே இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசினாரு? முழுக்க முழுக்க பொய், கட்டுக்கதை, நம்மள விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. விவசாயிகளுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம்னு முழுக்க கதையா விட்டுருக்காரு. திமுக அரசை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே விவசாயிகளுக்கு கூட நிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய அரசு தான் விவசாயிகளுக்கு கூட நிக்கிறது இயக்கம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு முதல்ல இலவச மின்சார திட்டத்தை கொடுத்தாரு. நம்முடைய தலைவரும் விவசாயிகளுக்கு இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். வரலாற்றிலேயே முதன்முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தினது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய ஆட்சியில 2 லட்சம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்முடைய தலைவர் இந்த முறை சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. என்ன வாக்குறுதி? விவசாயத்துக்காக மீட்டர் பொருத்தப்படாத 20 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கண்டதையும் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ஞாபகம் இருக்கா? 2019 ஆண்டு இதே பாஜக அரசு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சட்டங்களை எதிர்த்து நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துச்சு. விவசாயிகள் பாதிக்கிற அந்த சட்டங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்ட ஒரு 1ஆம் நம்பர் அடிமை தான் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போ இந்தியா முழுக்க விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, உயிரிழப்பு நடந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் பார்த்து கொச்சப்படுத்தி புரோக்கர்னு சொன்ன ஒரு நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் சொல்றேன், போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய உண்மையான விவசாயிகள்